Shri Chaitanya Manobhishtam Stapitam Yena Bhutale Swayam Rupa Kadamaham Tatati Supatantikam Vandeham Shri Gurun Shri Gapada Kamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sakagana Raghunatam Vitam Tam Sajivam Shadvaidam Shavadutam Parijana Sakitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sakagana Lalita Shri Vishakhanithamscha He Krishna Karuna Sindhu Dinabandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tipta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanushrute Devi Pranamami Hari Priye Vanchakalpatarabhasya kripa sindhaveva cha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namaha. Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhar Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. போன வாரம் வந்தவங்கல்ல சிலர் வரல. எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்கள எத்தனை பேர் போன வாரம் நம்ம படிச்ச வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க? போன வாரம் நம்ம நடத்தின விஷயத்த மறுபடியும் இன்னொரு தடவை படிச்சுட்டு வந்தது. இந்த வாரம் நடத்த போற விஷயத்த படிச்சுட்டு வந்தது பாதி கை உயருது. No, not acceptable. Not acceptable. யார் முழுசா படிச்சுட்டு வந்திருக்கா? One, two, three, four, 5 people. அஞ்சு பேர் தான் அறிமுகம் படிச்சிருக்கீங்க. அஞ்சு பேர் தான் அறிமுகம் படிச்சிருக்கீங்க. அப்ப அறிமுகத்தை பத்தி நம்ம எப்படி பேசுறது? படிச்ச அஞ்சு பேருக்காக நான் இந்த உபன்யாசத்தை எடுக்கிறேன். படிக்காதவங்களை என்ன பண்றது? இந்த கிளாஸ் எடுக்கலாமா வேண்டாமா? படிக்கலையே நிறைய பேர். கிளாஸ் எடுத்தா புரியணும்ல.
என்ன பண்ணலாம்? ரமாய் பிரபு என்ன பண்ணலாம்? என்னுடைய விருப்பம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. No class today. No use of taking a class. Okay, bring Srimad Bhagavatam. I'll just speak on Bhagavatam verse. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Srimad Bhagavatam Adhyayam 10 Slokam 17. Sita Atapatram Jagraha Muktadhama Vibhushitam Ratnadhandam Gudakesha Priyaha Priyatamasya Ha Shithatapatram Jagraha Sithatapatram Jagraha Muktadhama Vibhushitam Muktadhama Vibhushitam Ratnadhandam Gudakesha Ratnadhandam Gudakesha Priyatamasya Priyatamasya Sithatapatram Jagraha Muktadhama Vibhushitam Ratnadhandam Gudakesha Priyatamasya Sithatapatram Jagraha Muktadhama Vibhushitam Ratnadhandam Gudakesha Priyatamasya Ratnadandam Gudakesha
जग्राह धाम विभूषितं रत्नदण्डं गुडाकेश प्रियः प्रियतमस्यः धाम विभूषितं रत्नदण्डं गुडाकेश प्रिय प्रियतमस्यः सित आतपत्रम அழகிய குடை ஜக்ராஹ கையில் எடுத்தார் முக்தாதாம ஜரிகைகளாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட விபூஷிதம் சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட ரத்னதண்டம் ரத்தினங்களுடன் கூடிய கைப்பிடி குடாகேஷ கைதேர்ந்த வீரரான அல்லது உறக்கத்தை வென்றவனான அர்ஜுனன் பிரியஹ மிக பிரியமானவரான பிரியதமஸ்ய மிக பிரியமானவரின் ஹ எனவே அவர் அதை செய்தார். மொழிபெயர்ப்பு பொருளுரை விளங்கிய தேவத்திரச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் அகிலோல கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். அப்பொழுது மாவீரரும் உறக்கத்தை வென்றவரும் பேரன்பிற்கு உரியவரும் பரமபுருஷரின் நெருங்கிய நண்பருமான அர்ஜுனன் இரத்தினங்களான கைப்பிடியையும் ஜருகை முத்துக்களாலான சித்திரை வேலைப்பாடுகளையும் கொண்ட ஒரு குடையை கையில் எடுத்தார். பொருளுரை. தங்கம், ரத்தினங்கள், முத்துக்கள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவை ஆடம்பரமான ராஜ சடங்குகளில் உபயோகிக்கப்பட்டன. அவை அனைத்தும் பகவானின் உத்தரவால் மலைகள், சமுத்திரங்கள் போன்றவைகளால் உற்பத்தி செய்யப்படும் இயற்கையின் வெகுமதிகளாகும். வாழ்க்கை தேவைகள் என்னும் பெயரில் மனிதன் அவனுடைய பொன்னான நேரத்தை தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதில் வீணாக்காமல் இருக்கும் பொழுது இப்பரிசுகள் அவனுக்கு அளிக்கப்படுகின்றன. இயந்திர உற்பத்தி வியாபாரங்களை பெருக்கியதன் விளைவாக இப்பொழுது அவர்கள் தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமிரம் போன்ற உலோகங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாத்திரங்களை உபயோகிக்கின்றனர். அவர்கள் நெய்யுக்கு பதிலாக மிருகங்களிலிருந்து பெறப்படும் கொழுப்பு வகைகளை உபயோகிக்கின்றனர். மேலும் நகரவாசிகளில் கால் பகுதியினருக்கு வசிப்பிடம் கூட இல்லை. சிதாத்பத்ரம் ஜக்ராஹ முக்தாதாம விபூஷிதம் ரத்னதண்டம் குடாகேஷ பிரிய பிரியதமஸ்யஹ. அப்பொழுது மாவீரரும் உறக்கத்தை வென்றவரும் பேரன்பிற்கு உரியவரும் பரமபுருஷரின் நெருங்கிய நண்பருமான அர்ஜுனன் இரத்தினங்களாலான கைப்பிடியையும் ஜருகை முத்துக்களாலான சித்திரை வேலைப்பாடுகளையும் கொண்ட ஒரு குடை கையில் எடுத்தார். அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக குடை தூக்குகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பன், கிருஷ்ணருடைய சேவகன். அந்த ரீதியில் இயற்கையா கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தை விட்டு துவாரைக்கு போகிறார். அப்படிங்கிற பட்சத்தை கிருஷ்ணருக்காக குடையை எடுக்கிறான். இங்க இந்த குடையை பற்றிய வர்ணனை விளக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட குடை அது? அந்த குடையினுடைய கைப்பிடி ரத்தினங்களால் ஆயிருக்கு. அந்த குடையினுடைய துணியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஜரிகைகளையும் முத்துக்களையும் கொண்டு சித்திர வேலைப்பாடுகளோடு இருக்கு. இந்த குடையானது
ஒரு அரசருக்குரிய மரியாதையாக சொல்லப்படுது, அல்லது ஒரு பெரிய மனுஷருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையாக சொல்லப்படுது. நீங்க பார்க்கலாம், இன்னைக்கும் கூட சில இடங்கள்ல யாராவது ஒரு பெரிய மனுஷன் வரான் அப்படின்னா பின்னாடி கொடை பிடிச்சிட்டு வருவாங்க. வெயில் இருக்கோ வெயில் இல்லையோ, மழை பெய்யுதோ மழை இல்லையோ, அது ஒரு வகையான மரியாதை. அந்த மரியாதையை காட்டுறதுக்காக குடை பிடிச்சிட்டு வருவாங்க. சில இடங்கள்ல பார்க்கலாம், அல்லது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம், பெருமாள் வெளியில வரும்போது அவருக்கு குடை பிடிப்பாங்க. அந்த குடை பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒரு விதத்தில் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். அலங்கரிக்கப்படாத குடைகள் சாதாரண மனுஷங்களுக்கு தான் பிடிப்பாங்க. பெருமாளுக்கு பிடிக்கக்கூடிய குடையானது நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். இங்கே நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக அலங்கரிக்கப்பட்டது கிடையாது. அர்ஜுனன் பிடித்த குடை ரத்தினங்களால், முத்துக்களால், சித்திர வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. வேத கலாச்சாரத்தினுடைய சொத்து, அதனுடைய மதிப்பு என்னங்கிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். வேத கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க செல்வ செழிப்போட வாழ்ந்தார்கள். இன்றைக்கு மக்கள் நினைக்கிறாங்க அந்த காலத்தில் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட உணவு கிடையாது அப்படின்னு. ஒரு காலத்தில் இருந்தது. இந்தியா சுதந்திரம் வாங்கின புதுதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. நிறைய பேர் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு பல காரணம் இருக்கு. அதனால நிறைய பேர் நினைக்கிறது உண்டு, ஆதி காலத்தில் மக்கள் ஏழ்மையில் இருந்தாங்க அப்படின்னு. இப்போ மக்கள் எல்லாரும் ரொம்ப வசதியோடு இருக்கிறாங்க, முன்னாடிலாம் ஏழ்மையாக இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் அது உண்மை அல்ல. அந்த காலத்தில் வசித்த மக்கள் எந்த அளவிற்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தின சில பொருட்களை நீங்கள் பார்க்க நேரிட்டது அப்படின்னா அப்போ உணர முடியும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நான் காசிக்கு போயிருந்தேன். அங்கே கங்கைக்கு பொதுவாக காசியில் எல்லாரும் இருக்கக்கூடியது ஒரு கரை. அதுக்கு மறுகரையில் ராஜாவோட அரண்மனை ஒன்று இருக்கு. அந்த ராஜாவோட அரண்மனை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மியூசியம் ஆக்கிட்டாங்க. அந்த மியூசியத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது அது ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. காசி ராஜா பிரிட்டிஷ் காலத்தின் போது இருந்த ராஜா, இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் இருந்த ஒரு ராஜா. ஒரு சின்ன சமஸ்தானமாக செயல்பட்டு இருந்தது, சமஸ்தானமாக செயல்பட்டு வந்த ஒரு பகுதி காசி. அந்த 70-80 வருஷம் அல்லது 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜா உபயோகப்படுத்தின பொருட்களை பார்க்கும்போதே உண்மையிலே ஒரு ராஜாங்கிறது தெரியுது. அந்த அளவிற்கு அவருடைய பொருட்கள் எல்லாம் மதிப்பு மிக்கதாக இருந்தது. அவர் வச்சிருக்கக்கூடிய கத்தியில் கூட சில கற்கள்லாம் பதிக்கப்பட்டிருந்தது, அல்லது வாள், அவர் உபயோகப்படுத்தின வாளில் கூட சில கற்கள் அங்கங்கே பதிக்கப்பட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்ச அது விலை மதிப்புடைய கற்களாக தெரியல. வைரம் வைடூரியம்னு இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க அதை கலட்டிட்டு அதை சுரண்டி எடுத்துட்டு தான் கத்தியை வச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே அலங்காரம் இருந்தது. வேத கலாச்சாரத்தில் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை கொஞ்சம் அலங்காரமாக செய்வாங்க.
வீடு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும், சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். கல்லை வச்சு செதுக்கி இருக்கலாம் பல சிற்பங்கள். இல்லை சில நேரத்தில் தூண் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் முன்னாடி இருக்கக்கூடிய தூணாகட்டும், இல்லை அவங்க உட்காரக்கூடிய நாற்காலி கூட பார்த்தீங்கன்னா கலை வேலைப்பாடுகளோடு தான் இருக்கும். இப்போ இந்த நாற்காலி பார்க்குறோம், இந்த நாற்காலியில் எதுவுமே கிடையாது. இந்த நாற்காலியில் வெறும்ன 4 கால் இருக்கு, மேலே ஒரு பலகை, அது கூட மரம் இல்லை, அது கூட பிளைவுட். பிளைவுட்டில் நீங்கள் எதையும் செதுக்க முடியாது, எதையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த ஒரு அழகையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வேத கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கேயாவது சில நேரத்தில் பார்த்துருக்கலாம், சில இடங்களில் சாதாரண நாற்காலி கூட எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா அதில் பின்னாடி ஏதாவது ஒரு டிசைன் இருக்கும், இல்லை கீழே கால் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வடிவமைச்சிருப்பாங்க. அந்த விதத்தில் வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதுக்கு டிசைன் ஃபேக்டரி இப்படி வச்சு அப்படி வச்சு கால்குலேஷன்லாம் போட்டு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைன் பண்ணுறது கிடையாது. ஆனால் அது ஒரு கலையை வெளிப்படுத்துறது மூலமாக மக்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு மென்மையாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மென்மையாக வைக்கிறாங்க. சில விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகள் மாற்றமடையும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடமானது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகள் மாற்றமடையும். அதனால தான் வேத கலாச்சாரத்தில் இந்த மாதிரி கலைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பலதரப்பட்ட கலைகள் இருந்தது, மக்கள் அது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும், அதாவது நீங்கள் பார்க்கலாம் இங்கே இதெல்லாம் வேத கலாச்சாரத்தில் எப்படி சமுதாயம் இருந்ததுங்கிறதெல்லாம் இதில் வந்துட்டே இருக்கும். சாதாரண உட்காரத்துக்கு ஒரு மேஜை போட்டிருந்துருக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மேஜை இருக்கும், எங்கேயாவது ரோட்டில். இப்போல்லாம் பார்க்குறதில்ல. எனக்கு முன்னாடிலாம் ஞாபகம் இருக்குது, ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு மக்கள் நடந்து போவாங்க. எங்கள் பாட்டி வீட்டிலலாம் நாங்கள் போகும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து தான் போவாங்க. அந்த நடந்து போகிற வழியில் சுமதாங்கின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது சில இடத்துல டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, சில இடத்துல சும்மா ஒரு 2 கருங்கல், அது மேலே இன்னொரு கருங்கல் பலகை போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். சும்மா உட்காரத்துக்கு ஒரு பெஞ்சு. மக்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இலைப்பாரிட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு. இல்லை நீங்கள் அதை இன்னும் சில இடங்களில், சில கோயில்களில் மலை ஏறும்போது கூட பார்க்கலாம், நடுவில் உட்கார்றதுக்காக வச்சுருப்பாங்க. தின்ன மாதிரி சும்மா ஒரு 2 கல்லை வச்சு அது மேலே ஒரு பலகையை போட்டு தின்ன மாதிரி உட்கார்றதுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், இதே ஸ்ரீமத் பாகவதத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திண்ணை எப்படி இருந்ததுங்கிறத, அந்த திண்ணையெல்லாம் தந்தத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. எப்படி தந்தத்தில் திண்ணை செய்வாங்கன்னு தெரில, பட் தந்தத்தில் மேபி சைடில் சப்போர்ட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தந்தத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு தந்தம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறான்? உண்மையில் இன்னைக்கு மக்கள் யாருமே, எல்லாரும் ரொம்ப பேராசக்காரனாக இருக்கிறான். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, எதையுமே அவனால் உபயோகப்படுத்த முடியறதில்லை. எங்க முன்னாடி இப்போன்னு சொல்ல, முன்னாடிலாம் பாட்டியம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பவுன் 20 பவுன் சராசரியாக இருக்கும். சகஜமாக சாதாரணமாக 10 பவுன் 20 பவுன் வச்சுருப்பாங்க. பொதுவாக ஒரு 10 பவுன் நகை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? 10 பவுன் நகைன்னா என்ன வச்சுருப்பாங்க? கழுத்தில் ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க, காதில் ஒன்று போட்டிருப்பாங்க, மூக்கில் ஒன்று போட்டிருப்பாங்க, கையில் ஒன்று போட்டிருப்பாங்க, அதிகபட்சம் போனால் காலில் ஒன்று போட்டிருப்பாங்க, இடுப்பில் ஒன்றெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வசதி படைச்சவங்க. இது சராசரியாக
எல்லாரும் இருக்கக்கூடாது. இங்கே 4 வளையல், காதில் ஒன்று, கம்பு ஒன்று. இது அவங்கக்கிட்ட 15 பவுன் இருக்குன்னா 15 பவுனை வந்து அவங்க கழுத்தில் உடம்புல போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து 50 பவுன் 100 பவுன் வச்சுருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் 5 பவுனாவது உடம்புல போடுறாங்களா? மெத்தஜிஸ் போடுறதே இல்லை. சிம்பிளிசிட்டி கிடையாதுங்க, பயம். பிளாஸ்டிக்கை போட்டுட்டு போகிறது. எத்தனையோ இடத்துல போட்டுட்டு போனால் எங்கேயாவது ரோட்டில் போகிறேன் பறிச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவானான்னு பயம். சமீபத்தில் ஒரு பக்தருடைய தாய் தந்தையினர் வயசானவங்க, அவங்க வந்து ஒரு ஊரில் வந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் மேற்கொண்டிருந்தப்ப பார்த்தோம்னா கூட வந்தவன் ஏதோ குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறான், குடிச்சிருக்கிறாங்க, அப்படியே மயங்கிட்டாங்க. கையில் இருந்தது கழுத்தில் இருந்தது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டான். சுமார் 4-5 லட்சம் ரூபா மதிப்புள்ள நகைகள் திருடிட்டு போயிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் பயம் இருக்கு. எங்கே யார் வேணாலும் எப்படி வேணாலும் திருடிட்டு போயிடுவான். அப்புறம் எதுக்கு அது வாங்கி வைக்கணும்? சும்மா ஒரு பாதுகாப்புக்கு. ஆனால் ஒரு பயத்தோடயே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா எதையுமே யாருமே ஒழுங்காக செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் எவன் வேணாலும் எதை வேணாலும் திருடிட்டு போயிடுவான். ஐஸ்வர்யத்தை வெளியில் காட்ட முடியாது. என்னத்தை வச்சுக்க முடியும்னா டின்னு காரு தான் வச்சுக்க முடியும். டின்னில் செஞ்ச காரு தான் இன்னைக்கு வந்து மக்கள் நினைக்கிறாங்க இதுதான் நம்ம வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. தங்கம், வைரம், வைடூரியம், முத்துக்கள் இதெல்லாம் வேத கலாச்சாரத்தில் சரளமாக இருந்தது. ரோட்டில் போகிறேன் உட்காரத்துக்கு முத்துனால் அலங்கரிக்கப்பட்ட மேஜைகளை வச்சுருப்பாங்க, தந்தத்தினால் அலங்கரிக்கப்பட்ட மேஜைகள் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு யானைக்கு தந்தம் இருந்தாலே வெட்டிடுறானே, யானையவே கொண்டுறானே. எவ்வளவோ நேரத்தில் நம்ம பார்க்குறோம், யானைக்கு தந்தம் இருந்தாலே யானையை வெட்டிடுறானே, யானையை கொண்டுறானே. நிறைய புகார்கள் அது மாதிரி வந்துருக்கு, நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போனா என்ன அர்த்தம்னா இன்றைக்கு சமுதாயத்தில் இதெல்லாம் உபயோகிக்கிறது போயிடுச்சு. சில பிரபுப்பா இங்கே சொல்கிறார், தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமிரம் இதெல்லாம் உபயோகிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி எல்லாம் மக்கள் பிளாஸ்டிக் உபயோகிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிளாஸ்டிக், எங்கே தொட்டாலும் பிளாஸ்டிக். மரத்தை கூட காணோம், இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் தான். சாஸ்திரம் சொல்லுது கலியுகமானது இரும்பு உலகம்னு. சாஸ்திரம் போய் சொல்ல, சாஸ்திரம் மாற்றி சொல்லுதுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இன்னொரு பக்கம் போய் பார்த்தோம்னா கலியுகத்தில் இரும்பு கூட இல்லாமல் போயின்னு இருக்கு, பிளாஸ்டிக் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் பிளாஸ்டிக் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. எப்போ பெட்ரோல் நிற்கிதோ அப்போ பிளாஸ்டிக் நின்றுடும். பெட்ரோலில் இருந்தால் பிளாஸ்டிக் வருது. இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் பிளாஸ்டிக் இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. எவ்வளோ வேகமாக மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டுறாங்களோ அவ்வளோ வேகமாக இந்த நவீன கலாச்சாரம், நவீன சமுதாயம் அப்படிங்கிறது சீரழிய போகுது. கூடிய விரைவில், ரொம்ப ரொம்ப காலம் தேவையில்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது இன்னொரு 40-50 வருடங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கண்ணால் பார்க்க முடியும். இந்த மொத்த நாகரிகம் சிதைவுறக்கூடிய நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. ரொம்ப எல்லாரும் அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள் எல்லாரும் ரொம்ப பெருசாக தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் முன்னேறோம், மக்களை வந்து அங்கே கூப்பிட்டு போகிறோம், இங்கே கூப்பிட்டு போகிறோம். ஒன்றும் நடக்காது. பெட்ரோல் நிற்கும் போது எல்லாம் நிற்க போகுது. எல்லாமே பெட்ரோலை அடிப்படையாக கொண்டு இருக்குது. பெட்ரோல் எடுக்க வந்துட்டே இருக்காதுங்க. பெட்ரோல் தீர்ந்துட்டு இருக்க அதிகபட்சம் இன்னொரு 50 வருஷம், அதுக்கப்புறம் பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பெட்ரோல் இல்லைன்னா இந்த மொத்த நகரமும் எம்டி, சென்னை மொத்தமும் எம்டி. மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கின்னு இருக்காங்க. சில பிரபுப்பா தான் எழுதுறார், மக்கள் தங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை தேவையில்லாத விஷயங்களில் விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கை தேவைகளை பெருக்கிறதுல விரயம் பண்ணிட்டு இருக்காங்க.
வாழ்க்கை தேவைகளை பெருக்கிறதுல விரயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இயற்கையானது தன்னுடைய வளங்களை சுருக்கிக்குது. நேற்று நான் ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது சொல்ல, எப்படி இந்தியாவில் ஜனத்தொகை அதிகமாகுதே, அதனால இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து இல்லை செயற்கை உரங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், இப்படித்தான் ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த காலத்தில் விஞ்ஞானிகள். எதுக்கும் அவசியம் கிடையாது. நீ இயற்கை வளத்தை சுரண்ட காரணத்தினால உனக்கு அதுக்கு அவசியம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. இந்தியாவில் இன்றைக்கும் எவ்வளோ நிலங்கள் இருக்கு உலரதுக்கு உபயோகப்படுத்தப்படாமல், அதெல்லாம் சும்மா பொட்டல் காடாக போட்டு வச்சுருக்காங்க. யாரும் விவசாயம் பண்ணுறது கிடையாது. எல்லா மக்களையும் இந்த அரசியல்வாதிகள் பொழைப்பு நடத்தணுங்கிறதுக்காக, மக்கள்கிட்ட இருந்து சுரண்டணுங்கிறதுக்காக எல்லாரையும் நகரத்துக்கு வர வைக்கிறாங்க. நகரத்துக்கு எல்லாரும் வரும்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் வெறும் வறட்டு நிலங்களாகுது. அந்த நிலம் வறண்டு போயிடுச்சு. அதை என்ன பண்ணுறது? சரி, யாருக்காவது வித்தரலாம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இதுக்கான முழு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அரசாங்கம் மக்களை ஏமாத்தின்னு இருக்கு. அரசாங்கத்துக்கு தெரியல. அரசாங்கத்துக்கு தெரியும், ஆனால் அவன் கொள்ளையடிக்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். அதனால அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இப்படி செயல்படுறாங்க. இந்த சமீப காலத்தில் இந்தியாவில் ஊழலுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி நிறைய பேர் போராடின்னு இருக்காங்க. ஆனால் இந்தியா ஜனநாயகமே ஊழலுக்கு ஒத்துழைக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. இதை ஜனநாயக அடிப்படையே ஊழலு பண்ணாதான் முடியுங்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒரு எம்பிக்கு எவ்வளோ சம்பளம் யாருக்காவது தெரியுமா? 30,000ங்கிறாங்க ஒருத்தர், 50,000ங்கிறாங்க ஒருத்தர். ஓகே, 50,000 வச்சுக்கோங்கப்பா. வருஷத்துக்கு எவ்வளோங்க சம்பளம்? 6 லட்சம். 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 30 லட்சம். ஒரு எம்பியோட சம்பளம் 30 லட்சம் அவனோட 5 வருஷம் பீரியடுக்கு. முந்தா நேற்று தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு சர்க்குலர். என்ன சர்க்குலர் அப்படின்னா, இவங்க தேர்தலில் போட்டியிடும்போது பண்ணக்கூடிய செலவு செலவினுடைய உச்ச வரம்பை 70 லட்சமாக அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானான்னு தெரியாது. அவன் செலவு பண்ணுறது 70 லட்சம். கணக்கு காட்டலாம். கணக்கு காட்டாமல் செலவு பண்ணுறது எவ்வளவோ அதிகம். கணக்கு காட்டாமல் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, அது பல மடங்கு இருக்கும். ஆனால் அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்டு கணக்கு காட்டுறது கொடுக்கறதே 70 லட்சம். அவன் சம்பாதிக்க போகிறது 30 லட்சமா? எப்படிங்க அது சாத்தியம்? எப்படி அது சாத்தியம்? அவன் கை காசு 40 லட்சத்தை போட்டுட்டு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்க போறானா என்ன? இயற்கையா இதனுடைய அடிப்படையே எப்படி கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிச்சாதான் முடியுங்கிற மாதிரி தான் இதனுடைய அடிப்படையே வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தனும் கோடிக்கணக்கில் செலவு பண்றான். எதுக்கு செலவு பண்றான்? ஜெயிச்சா கொள்ளையடிக்கலாங்கிறதுக்கு. அப்போ கொள்ளையடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கொள்ளையடிக்கணும்னா அவனுக்கு ஃபேக்ட்ரி திறந்தாதான் கொள்ளையடிக்க முடியும். விவசாய நிலத்தில் நீங்கள் என்னத்தை கொள்ளையடிக்க முடியும்? அதுலேயும் கொள்ளையடிக்கிறாங்க கலிகாலத்தில். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே கொள்ளையடிக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேலே கொள்ளையடிக்க முடியாது. காலேஜ் திறந்தா கொள்ளையடிக்கலாம், ஃபேக்ட்ரி திறந்தா கொள்ளையடிக்கலாம், பாலம் கட்டினா கொள்ளையடிக்கலாம். நகரத்தில் எவ்வளோ மக்கள் குடிபெயர்றாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் நகரத்து பக்கம் வர சொல்லி அழைப்புதல் விடுக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிறியா, இது கேவலமான பொழப்பு. விவசாயம் பண்ணுறியா, கேவலமான பொழப்பு. மாடு மேய்க்கிறியா, கேவலமான பொழப்பு. மாடு மேய்க்கிறது எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு மக்கள் மாடு மேய்க்கிறத கேவலமாக்கிட்டாங்க. நான் ஒரு கட்டுரை கூட எழுதினேன் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி, மாடு மேய்த்தல் கேவலமான. போன தடவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மாடு இல்லாதவங்களுக்கு மாடு கொடுப்போம்னாங்க. இன்னொரு அரசியல் கட்சி என்ன சொன்னான்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களெல்லாம் மாடு மேய்க்க விட்டுருவாங்கன்னு சொல்லி மக்களை ஏளனம் பண்ண வச்சாங்க.
ஏன்னா மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது ஏளனமாக நினைக்கிறான். எதுக்குமே உனக்கு துப்பு இல்லையா, மாடு மேய்க்க போ அப்படின்னா மொத்த கலாச்சாரமும் இதே மாதிரி இருக்கு. மொத்தமும் இதே மாதிரி அமைச்சிருக்காங்க. நகரத்துக்கு எவ்வளோ பேர் வர்றாங்களோ அந்த அளவுக்கு அரசியல்வாதிக்கு பாக்கெட்டில் வந்து நிறைய பைசா சேரும், அவ்வளவுதான். சமீபத்தில் ஒரு பொருளாதார கணக்கில் ஒரு நாட்டினுடைய பெருந்தலைவர் ஒருத்தர் சொல்கிறார், மக்களுடைய வாங்கும் திறனை நம்ம வந்து அதிகரிக்கணும், அதன் மூலமாக பொருளாதாரத்தை அதிகரிக்கணும்னு. மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்கணும்னா தேவையில்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளை அதிகரிக்கணும். இன்றைக்கி எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு மாணவன்கிட்ட. அவர் சொல்கிறார், நான் வந்து பிடெக் படிச்சுட்டு அதோடு நிறுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 20,000-30,000 சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் எனக்கு பத்தாது, அதனால் நான் அதை விட மேற்படி படிக்கணும். அப்படி மேற்படி படித்தேன் அப்படின்னா அதன் மூலமாக எனக்கு 40,000-50,000 கிடைக்கும். அதுதான் எனக்கு தேவை. ஏன்பா? ஒழுங்காக வாழ தெரிஞ்சால் இன்றைக்கும் ஒரு குடும்பத்தை 10,000-15,000 அதிகபட்சம் 20,000 தாராளமாக ஓட்டலாம், லக்ஸுரியாக வாழலாம். எவ்வளோ பேர் 5,000-10,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுங்கிற மாதிரி சமுதாயத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அதுதான் காரணம். 2,000 ரூபா சம்பாதிக்கிறவனும் குடும்பம் ஓட்டுறான், 10ஆம தான் நிற்பான். 10,000 சம்பாதிக்கிறவனும் அதே மாதிரி 10ஆம தான் நிற்பான். 1,00,000 ரூபா சம்பாதிச்சாலும் அவனுக்கும் பத்தலன்னு தான் சொல்லுவான். யாராவது நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எனக்கு போதும்னு நினைக்கிறாங்களா? யாருமே கிடையாது. மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள தேவையில்லாத பொருட்களை கொடுத்து அவங்கள வாங்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. பல விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள். யாருக்கு தேவை மிக்சி கிரைண்டர்லாம்? யாருக்கு தேவை ரெஃப்ரிஜிரேட்டர்? அவசியமே இல்லாத விஷயங்கள். ஆனால் அதை கொடுக்கறது, அதுக்கு கரண்ட் தேவை, அது கரண்ட் பில்லு கட்டணும், அது ஜார் மிக்சி ரெட் போச்சுன்னா அதை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், அது மோட்டர் போச்சுன்னா அதுக்கு ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். முன்னாடி அதனால என்ன ஆகுது? மக்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வருது. உடலால் எதுவும் வேலை செய்யறது கிடையாது, உடலுக்கு எந்த வேலையும் கொடுக்கறது கிடையாது. கையை வச்சு ஆட்டினா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும். இயற்கையாக ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் அந்த செட்டப்பை என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால நம்ம அதை கொஞ்சம் ஆட்டுறோம், அதை வந்து கெடுத்துடுறோம். அப்போ என்ன ஆகுது? ஐயோ எனக்கு வியாதி வருதே, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு கை கால்லாம் வலிக்குது, அதனால் என்னால் ஆட்ட முடியாது. ஏன் கை கால் வலி வந்தது? ஏன்னா ஆட்டாதனால வந்தது. அதை அப்படியே திருப்பி போட்டுறாங்க இவங்க. அதாவது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னா உடனே ஒரு வண்டி வேணும். இங்கேருந்து சும்மா 200 மீட்டர் இருக்கும், இங்கேருந்து ஒரு கடை இருக்கும், அங்கே போகிறதுக்கு ஒருத்தருக்கு உடனே நமக்கு வந்து வண்டி தேவைப்படும். எங்கே போகணுன்னாலும் வண்டி வேணும். கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனம். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி சம்பாதிக்கிறது அவங்க. எதுக்கு? இங்கே நடந்து 4 தெரு நடக்கிறதுக்கு நிறைய பேர் வண்டியில் போவாங்க, வண்டி எடுத்துட்டு 4 தெரு நடந்து போகிறது எதுக்கு? அப்போ என்ன? அந்த மாதிரி சமுதாயத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கறதுக்கு மக்களை தூண்டி வச்சிருக்காங்க. தேவையில்லாத பொருட்கள், எத்தனையோ பொருட்கள், இவ்வளவுதாங்கிறது கிடையாது, எத்தனையோ பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் மக்களால் இன்றைக்கு வாங்கப்படுது. முதல்ல தேவையில்லாத பொருள் ஒன்று, அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது பல பொருள் என்னன்னா தேவையில்லாத பொருளை தேவையில்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று பொதுவாக ஒரு விஷயம், நான் பொதுவாக பின்பற்றுறது என்ன அப்படின்னா, பிரசாதம் சாப்பிடும்போது யாராவது செல்ஃபோனில் கூப்பிட்டாங்க அப்படின்னா எடுக்க மாட்டோம். இல்லை பாகவதம் கிளாஸில் இருக்கும்போது யாராவது செல்ஃபோன் அடிச்சுன்னா எடுக்க மாட்டோம். இல்லை செல்ஃபோனை பாகவதம் கிளாஸுக்கு வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இது நம்ம பழகக்கூடிய ஒரு பழக்கம்.
சில நேரத்தில் சில பேர் அடங்கவே மாட்டாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க செல்ஃபோனில். பொதுவாகவே எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ சாப்பிட்டு இருக்கிற போது ஒருத்தர் அடித்ததுனால ஒரு பக்தர் ஏன் இதை எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். சில விஷயங்களை விவாதிச்சுட்டு இருந்தோம். ஏன் நம்ம செல்ஃபோனை எடுக்கக்கூடாதா அப்படின்னு. அவங்க கால் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இவங்க கால் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, இவங்க கால் பண்ணால் என்னத்தை பண்ணுறோம். செல்ஃபோனே ஒரு நான்சென்ஸு. ஏதோ கிருஷ்ணருடைய சேவையில் உபயோகிக்கிறதுக்காக வச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா அவசியம் இல்லாத விஷயங்கள். எதுக்கு செல்போன் அவசியம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத அவசரம் இப்போ அவசரம் வந்துருச்சா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப வருஷம் கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது திருச்சியிலேருந்து ஹோசூருக்கு வேலைக்கு போனோம். வேலைக்கு போயிட்டு 2 நாள் கழித்து இன்லேண்ட் லெட்டர் வாங்கி, இந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், இதெல்லாம் நடக்குது, நான் நல்லபடியாக சேர்ந்துட்டேம்மா, வேலையில் சேர்ந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நாம் கடிதம் போடுறோம். அதாவது நான் ஒரு வாரம் கழித்து தான், அதாவது 4-5 நாள் கழித்து தான் அவங்களுக்கு பையன் போய் நல்லா சேர்ந்துட்டான் அப்படிங்கிற தகவல் தெரியும். இன்றைக்கி அதுவாக பண்ணுறாங்க. போயிட்டியா, பஸ்ஸில் ஏறிட்டியா, பஸ்ஸில் உட்காந்துட்டியா, பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கிட்டியா, போய் சேர்ந்துட்டியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, குளிச்சியா, எந்திரிச்சியா, ஒன்னொன்னுக்கும் அன்னெசரி தேவையில்லாத செலவுகளை மக்களுக்கு தேவையில்லாமல் ஏற்றி வச்சிருக்காங்க. மக்களுக்கு தாராளமாக எங்கே போனாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கும். அந்த குடிக்கிற தண்ணியை கெடுத்து விட்டுட்டு, இந்த தண்ணியை குடிக்காத உனக்கு வியாதி வரும், இந்த தண்ணி வாங்கி குடின்னு சொல்லி அதை விற்பனைக்கு வராங்க. ரைட்? கெடுத்ததும் அவன் தான், அதை சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்கறதா காட்டுறதும் அவன் தான். அப்போ இது மூலமாக தேவையில்லாமல் மக்களுக்கு நிறைய செலவை வைக்கிறாங்க. செல்ஃபோன் இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட செல்ஃபோன் இல்லையா, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா, ஃப்ரிட்ஜ் இருந்தால், நேற்று ஒரு மாதாஜி என்கிட்ட சொன்னாங்க, பிரபு மார்க்கெட் போய் 1 வாரத்துக்கு காய்கறி வாங்கிட்டு வச்சிடணும் பிரபு. நான் சொன்னேன், எதுக்கு? 1 வாரத்துக்கு அழுகி போனது சாப்பிட்ணுமா? அதை உள்ளே வச்சுட்டு மேலே பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியும், ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு. மக்களுடைய ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எதுவுமே எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. காய் வாங்கணும் அப்படின்னா, முன்னாடிலாம் கிராமத்தில் இருக்கும், பக்கத்தில் போனால் பின்னாடி தோட்டம் இருக்கும், பறிச்சுட்டு வருவாங்க. எங்கள் பாட்டிலாம் சமைக்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கொடியிலேருந்து பறிச்சுட்டு வருவாங்க, பறிச்சுட்டு சமைப்பாங்க. இன்றைக்கு காய்கறி அப்படி இல்லை. அவன் எங்கே பறிச்சானோ, என்னைக்கு பறிச்சானோ, அதில் என்ன போட்டானோ, எதை போட்டானோ தெரியாது. அதை கொண்டு அவன் கோல்டு ஸ்டோரேஜில் எத்தனை நாள் வச்சுருந்தானோ தெரியாது. அதுக்கப்புறம் அது வரும்போது அது வேற. சில இதெல்லாம் பார்த்தோம்னா விற்கிறதுக்காக என்னென்னமோ போடுறாங்க. வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸ் வாழைப்பழம் தான். வாழைப்பழத்தை முன்னாடிலாம் வாழைப்பழம் பழுத்துருச்சுன்னா 1 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளார சாப்பிட்றணும். ரைட்? அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது? பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணுறான், வாழைப்பழம் காயாக இருக்கும்போதே வெட்டிடுறான். வெட்டிவிட்டு கெமிக்கலில் முக்கி வெளியில் எடுக்கிறான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் மஞ்சள் ஆகிடுது. உடனே பழந்தாங்க இது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரபு பழம்தான் பிரபு, இது வாங்கிட்டு வந்தேன் பிரபு அப்படிம்பாங்க. இது பழம் இல்லை பிரபு, காய். தெரியாது, பழம்னா என்னன்னு தெரியறதில்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு. தோல் மஞ்சள் ஆகிட்டா பழம்னு நினைக்கிறாங்க. அது பழம் இல்லை, கெமிக்கலை போட்டு தோலை மஞ்சளாக்கி விட்டுறாங்க. அது 5 நாள் 6 நாள் கழிச்சாதான் பழுகுது, அது சாப்பிட்ற மாதிரி வருது. எல்லாமே அதே மாதிரி தான். எல்லா பழமாகட்டும், தக்காளியை இப்படி லைட்டாக பிதுக்குனீங்கன்னா சாறு வரும். இன்னைக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா கூட சாறு வர மாட்டேங்குது.
அதை போட்டு மிக்சியில் டர்ன்னு அடித்தா தான் கொஞ்சமாவது அதில் ஜூஸ் வருது, இல்லைன்னா ஜூஸே வரமாட்டேங்குது தக்காளியில். கலிகாலத்தில் எல்லாத்தையும் எல்லாரும் மாற்றி வச்சு மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு மக்களுடைய செலவை அதிகரித்து எல்லாரையும் அப்படி எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு சோம்பேறி ஆக்கின்னு இருக்காங்க. மக்களுக்கு செய்கிறதுக்கு வேலை கிடையாது. என்ன பண்ணுறாங்க? முன்னாடிலாம் மக்களுக்கு நிறைய வேலை இருக்கும். வீட்டில் மாதாஜிஸ்க்கு நிறைய வேலை இருக்கும். அம்மி இறைக்கணும், ஆட்டுக்கள் ஆட்டணும், எங்கேயாவது போகணும், தண்ணி பிடிச்சிட்டு வரணும், எல்லா வேலையும் மிச்சம் பண்ணியாச்சு. எதுக்கு மிச்சம் பண்ணாங்க? அப்போ தான் டிவியில் வந்து டிவி வியாபாரத்தை அதிகரிக்க முடியும், டிவியை விற்க முடியும், டிவி கேபிள் டிவியை கொடுக்க முடியும், டிஷ் ஆண்டனா கொடுக்க முடியும், அதை கொடுக்க முடியும், இதை கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு விதத்தில் மக்களை வந்து பொழுதுனிக்கும் அவங்கக்கிட்டேருந்து எப்படியெல்லாம் காசை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு காசை எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. அடிப்படை தேவையில்லை, அது என்னது? ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறாருங்க, மனிதன் அவனுடைய பொன்னான நேரத்தை தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதில் வீணாக்காமல் இருக்கும் பொழுது இப்பரிசுகள் அவனுக்கு அளிக்கப்படுகின்றன. தேவையற்ற விஷயங்களை உற்பத்தி செய்யறதுல மக்கள் அவனுடைய நாள் முழுக்க வேலை செய்கிறான். முன்னாடி என்ன பண்ணுவான்? அழகா ஒரு பிரச்சனையும் இருக்காது. பசுமாடு இருக்கும், பசுமாடு இருந்தால் இயற்கையாக காளமாடு இருக்கும். காளமாடு வந்து வயலை உழுறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க, பசுமாடு பால் கொடுக்கும். பசுமாடு காளமாடு ரெண்டுலேருந்தும் உரம் கிடைக்கும். அந்த உரத்தை போட்டு பயிரை விளைவிப்பாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறான்? இதை வந்து மகசூல் அதிகப்படுத்துகிறோம், வேலையை எளிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டருங்கிற பேரில் ஒரு பெரிய ஒரு எந்திரத்தை கொண்டு வந்து இறக்கணும். காளமாட்டுக்கு தேவையான புல் அவனே அங்கே வந்துடும், சாப்பிட்டுப்பான். ஆனால் அந்த டிராக்டருக்கு நீ அதுக்கு டீசல் ஊற்றணும். டீசல் விலை ஒவ்வொரு நாளும் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஒரு விவசாயிக்கு செலவுங்கிறது அதிகமாகுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது? டிராக்டர் வந்ததுனால காளமாட்டுக்கு வேலை இல்லை. காளமாட்டை என்ன பண்ணுறான்? கசாப்பு கடைக்கு அனுப்புகிறான். காளமாட்டை வச்சுட்டு எதுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிற கணக்குக்கு கொண்டு வரான். நிறைய பேர் வந்து பசுக்களை பராமரிக்கிறத பற்றி சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் காளமாட்டுக்கு வேலை கொடுக்காம பசுக்களை பராமரிக்கிறதுங்கிறது பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லாத ஒன்று. போடக்கூடிய கண்ணெல்லாம் பசுமாட்டு கண்ணாவே, அதாவது பெண்ணாவே பிறக்கணும்னு ஆசைப்பட முடியுமா என்ன? பசு மட்டுமே பிறக்கணும்னு ஆசைப்பட முடியுமா? கிடையாது. 50-50. காளமாடும் பிறக்கும், பசுமாடும் பிறக்கும். காளமாடு பிறந்தா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கசாப்பு கடைக்கு விட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாவம்! அவ்வளோ பெரிய பாவத்தை இன்றைக்கு இந்திய சமுதாயத்தில், உலக சமுதாயத்தில் செய்ய வச்சிருக்குது இந்த டிராக்டர். இந்த டிராக்டர்னால தான் ஒவ்வொரு காளமாடு முதல்ல காளமாடை கொள்ள ஆரம்பிச்சானே, அப்புறம் பார்த்தானே சரி இந்த பசு இருக்கு, இதுவும் பால் மடி வத்தி போச்சுன்னா என்னத்துக்கு தண்டத்துக்கு இருக்குது, இதையும் அனுப்பி விடுப்பா. ஒவ்வொரு பசுமாடும் காளமாடும் சாகிறதுக்கு ஒவ்வொரு டிராக்டர் கம்பெனிக்காரங்களும் பொறுப்பாகிறாங்க, அரசாங்கமும் பொறுப்பாகும். உக்ரகர்மா, இதுதான் உக்ரகர்மான்னு சொல்லப்படுது. தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத விஷயங்கள் அதிகரிக்கிறதுனால, இயற்கைக்கு புறம்பா செயல்படுறதுனால என்ன ஆகுது? பாவத்தை சேகரிக்கிறோம், மக்களுக்கு பாவத்தை கொடுக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? காளமாடு தனக்கு இருக்கக்கூடிய துணை போயிடுது. பசுமாட்டுக்கு அதுக்குன்னு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பகவானுடைய ஏற்பாட்டில் அந்தந்த உயிரினங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய இன்பத்தை வந்து தடுத்து நிறுத்துறான். பசுமாட்டுக்கு ஊசி போட்டு அதை வந்து கருத்தரிக்க வைக்கிறான். இது மாதிரி பல வகையில் செயற்கை. அப்போ என்ன ஆகுது? அந்த பசுமாட்டுக்கு இன்பம் கிடையாது. அந்த பசுமாடு என்ன பண்ணுது? அது மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. அது வேற வழியே இல்லாமல் இவனுக்கு பால் கொடுக்குது. பசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அந்த மகிழ்ச்சியில்
அது போகக்கூடிய புல்வெளியெல்லாம் பாலால் நிரப்பிட்டு போகும். ஆனால் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தெரியறதில்ல. கணவனா கொன்னுற, என்னையும் கொல்ல போற, என்னுடைய பையனையும் கொல்ற நீனு. எந்த தாய் சாப்பாடு கொடுப்பா சொல்லுங்க? எந்த தாய்ங்க சாப்பாடு கொடுப்பா? புருஷனை கொன்னுறீங்க, பையனை கொன்னுறீங்க. எத்தகைய சமுதாயங்க நீங்க வாழ்றீங்க? எந்த மாதிரி ஒரு மோசமான சமுதாயத்தில் வாழ்றோம் நம்ம? தேவையில்லாத விஷயங்கள். அப்புறம் எங்க சமுதாயத்தில் வளம், வளர்ச்சி, அமைதி, செல்வம், செழிப்புன்னு சொல்லி அரசியல்வாதியில என்னத்துக்கு பேசுறீங்க? எல்லாம் ஏமாத்து, எல்லாம் போகஸ், கம்ப்ளீட்லி ஏமாத்துக்காரங்க. ஒருத்தனுக்கும் ஒன்றுத்துக்கும் துப்பு கிடையாது. என்னைக்கு இந்த செயற்கையான நாகரிகம் மாற்றப்படுதோ அது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் வளம், வளர்ச்சிங்கிறதெல்லாம் பேச்சில் தான் இருக்கும் ஒழிய உண்மையில் வராது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா வளர்ச்சியை கொடுப்போன்னு. எல்லாம் மக்களை ஏமாத்துறது. ஏன்னா அவன் ஆட்சிக்கு வர்றதுக்கான ஏற்பாடே அவன் பணத்தை சுரண்டுறதுக்கு. பணத்தை சுரண்டணும் அப்படின்னா நகரமயமாக்கம் அவசியம். நகரமயமாக்கம் அவசியம் அப்படின்னா பசுக்கள் கொல்லப்படுறது தவிர்க்க முடியாததாகுது. கொஞ்சோண்டு பசுமாட்டை எடுத்து பாதுகாக்கலாம், கொஞ்சோண்டு கோசாலா வச்சு. அது சமுதாயத்துக்கு தீர்வா அமையாது. நம்ம யார் பசுக்களை நம்பி வாழ்றாங்களோ அவங்களுக்கு பசுக்களின் மூலமா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா செயல்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பசுமா தர்ம ரட்சிதாக, யாரு தர்மத்தை பாதுகாக்கலாங்களோ அவங்கள தர்மம் பாதுகாக்கும் சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி தான் பசுமாடு. நீங்க பசுமாட்டை பராமரிச்சீங்கன்னா பசுமாடு உங்களை பராமரிக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்க்குறோம் சாஸ்திரத்துல, பார்க்குறோம் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாருக்கிட்ட பசுமாடு இருக்கோ அவன் தான் பணக்காரன். ஏன்னா எல்லா வளமும் இருக்கு, எல்லாமே அதை அடிப்படையாக கொண்டு இருக்கு. உடல் ஆரோக்கியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னைக்கெல்லாம் மாங்காய் மடையன்களா இருக்கிறாங்க. ஏன் மாங்காய் மடையன்களா இருக்கிறாங்க? யாருக்கும் ஒழுங்கா பால் குடிக்கிறது இல்லை, பால் பொருட்கள் சாப்பிட்றது கிடையாது. பகவான் அவருடைய ஏற்பாட்டில் பல விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு செயற்கையா தேவையில்லாத பொருட்களை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். எல்லார் வீட்லையும் பசுமாடு இருக்கும். பசு பாலை கறந்தோமா, கொதிக்க வச்சோமா, சாப்பிட்டோமா, பாலை குடிச்சோமா, அதுலேருந்து கொஞ்சம் தயிர் போட்டோமா, அதுலேருந்து வெண்ணெய் எடுத்தோமா, நெய் எடுத்தோமா, ஆரோக்கியமாக வாழ்ந்தோமாங்கிறது இல்லாமல் இன்னைக்கு எங்கேயோ எப்பயோ 4 நாளைக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் பாலை கறந்தான். அந்த பாலில் என்னென்னமோ போடுறானே, என்ன போடுறானே, ஏது போடுறானேன்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் ஒன்று போடுறான். என்னத்தையும் வச்சு கலக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. சில பிரபுபாதிகள் நெய்யுக்கு பதில் மக்கள் கொழுப்பு, மாமிச மிருகங்களுடைய கொழுப்பை உபயோகப்படுத்துகிறாங்க. நிறைய இடத்துல நெய்யுங்கிற பேரில் பார்த்தோம் அப்படின்னா மிருகங்களுடைய கொழுப்பை சேர்த்து நெய்யின்னு கொடுக்குறாங்க. நிறைய நடக்குது, எவ்வளோ விஷயம் நடக்குது. பிளாஸ்டிக் எல்லாம் இப்படி சமுதாயம் ஒரு அளவே இல்லாமல் சீர்கெட்டு போயின்றிருக்கு. அப்போ எப்படி இயற்கை அதனுடைய விஷயத்தை கொடுக்காது. பூமி தாய், அந்த பூமி தாயிலிருந்து விளைஞ்ச, பூமியை அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய உயிரினங்களை, பூமியை நீங்கள் வஞ்சிக்கும் போது அவங்க நிச்சயமா உங்களுக்கு வளங்களை கொடுக்க மாட்டார்கள். வளம் அப்படிங்கிறது சும்மா ஃபேக்டரியினால வரப்போறது கிடையாது. உண்மையில ஃபேக்டரியும் பூமியை அடிப்படையாக கொண்டது தான். ஃபேக்டரிக்கு தேவையான பெட்ரோல் பூமியிலிருந்து தான் வருது, ஃபேக்டரிக்கு தேவையான இரும்பு பூமியிலிருந்து தான் வருது. அதுவும் பூமி கொடுத்தாதான் உண்டு, இல்லைனா கிடையாது. ரொம்ப காலம் காத்திருக்க தேவையில்லை இந்த பெட்ரோல் நிற்க போகிறதுக்கு. பெட்ரோல் நின்று போச்சுன்னா மொத்த சமுதாயமும் காலி. ஆனால் சில பேர், இந்த விஞ்ஞானிகள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட உள்மனசு குத்தாமல் வளரின்னு இருக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. இதுவரைக்கும் அதுக்கான கொஞ்சம் கூட சிம்டமே கிடையாது. பெட்ரோல் நின்று போச்சுன்னா கம்ப்யூட்டர் நின்று போயிடும், கம்ப்யூட்டர் நின்று போச்சுன்னா எல்லா உலகமும் நின்று போயிடும். கூடிய சீக்கிரம் பெட்ரோல் ரேஷன் ஆக போகுது. ரொம்ப வருஷம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு வைக்கிற மாதிரி நீ ஏதாவது ஒரு கார்டு கொடுத்துருவான். அந்த கார்டை காட்டினா உனக்கு பெட்ரோல் தருவான், ஒரு அளவோட கார்டு பெட்ரோல் தருவான். அந்த நிலை வரத்தான் போகுது, ரொம்ப தூரம் கிடையாது.
கூடி சீக்கிரம் பெட்ரோல் ரேஷன் ஆக போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நின்று போயிடும். அப்புறம் இது இருக்காது, பிளாஸ்டிக் எல்லாம் வராது, ரோடு போட முடியாது. தார் வந்தால் தானே ரோடு போடுவீங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கிலோமீட்டரில் எங்கேயோ தயாரித்த பொருள் இங்கே வருதே, அதெல்லாம் வராது. ஏன்னா பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓடும். இயற்கை தன்னுடைய வளத்தை உள்ளே எடுத்துக்கும். இயற்கை தன்னுடைய வளத்தை உள்ளே எடுத்துக்கும் போது மனிதன் எவ்வளவு வளத்தை பற்றி பேசினாலும் அங்கே வராது. ஏன்னா மூல காரணம் வாழ்க்கை தேவைகள் என்னும் பெயரில் மனிதன் அவனுடைய பொன்னான நேரத்தை தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதில் வீணாக்குகின்றான். அப்படி வீணாக்காமல் இருந்தான் அப்படின்னா இது போன்ற பரிசுகள் இயற்கையினால் அவனுக்கு கொடுக்கப்படுது. சில பிரபுபா தெளிவாக எழுதுறார், வாழ்க்கை தேவைகள் என்னும் பெயரில் தேவையில்லாத விஷயங்களை உற்பத்தி பண்ணுறதுல தன்னுடைய மனித பிறவியை அவன் தேவையில்லாமல் வீணடிக்கிறான். மனித பிறவி ரொம்ப துர்லபமானது, அரிதானது. இந்த மனித பிறவி எப்படி உபயோகிக்கணுமோ அதை விட்டுட்டு எப்படியோ உபயோகிக்கிறான். தேவையில்லாமல் உபயோகிக்கிறான், தேவையில்லாத விஷயங்களை செலவழிக்கிறான். அதனால தான் சில பிரபுபாதர் இந்த சமுதாயம் மொத்தத்துக்கு மாற்று சமுதாயத்தை நம்ம அமைக்கணும்னு சொன்னார். எதற்காக அமைக்கணும்? ஏன்னா இந்த சமுதாயம் மொத்தமே அடிப்படையில் நம்ம நினைக்கக்கூடாது என்ன இருக்கு, சமுதாயம் போகிற போக்கில் நம்ம போகலாம், போகிற போக்கில் போகலாங்க, போகிற போக்கில் உக்ரகர்மத்தை சேர்க்கிறோமே. இதுக்கு எப்படி ஒரு மாற்று வழியை யோசிக்கணும், மாற்று வழியை செயல்படுத்தணும். மாற்று வழியை செயல்படுத்துறதுல சில சிரமங்கள் இருக்கலாம். ஏன்னா மொத்த சமுதாயமும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைக்கலையே. கம்ப்ளீட் யூட்டர்ன் அடிக்கணும். நீங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டு போகணும், மெயின் ரோடு வந்து செங்கல்பட்டு போகணும். மெயின் ரோடு நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, செங்கல்பட்டு போகணும். அதுக்கு பதில் நீங்கள் போகிற போக்க விட்டுட்டு மாற்று திசையில் சென்னை நோக்கி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி வரணும்னா கம்ப்ளீட் யூட்டர்ன் அடிக்கணும். அப்போ தான் செங்கல்பட்டை நோக்கி போக முடியும். ஸோ இன்றைக்கு சமுதாயம் வந்து அதனுடைய மனித வாழ்க்கையை ஒழுங்காக உபயோகிக்க கற்றுத்தரணும் அப்படின்னா கம்ப்ளீட் யூட்டர்ன் அடிச்சே ஆகணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நேராக போகிறது, நேராக போயிட்டே இருக்கிறது ஈஸியாக தானே தெரியும். அப்படி ஒரு யூட்டர்ன் அடிக்கணும்னா வண்டியில் யூட்டர்ன் அடிக்கிறதுக்கும் நேராக போகிறதுக்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கஷ்டங்கன்னு நினைப்பீங்க. நான் சொல்கிறது ஒரே விஷயம், எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதே பக்கம் நேராக போகிறதுனா ஈஸியாக தெரியும். அதுலேருந்து அப்படியே யூட்டர்ன் அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் நேராக போய் செவுத்துல மோதி அடிபட்டு சாகிறத காட்டிலும் கஷ்டப்பட்டு யூட்டர்ன் எடுக்கிறது நல்லது. இதுதான் சில பிரபுபா சொல்லுவார். ஆனால் இதை மக்கள் யாரும் உணர்றது கிடையாது. அவன் என்ன நினைக்கிறேன், நான் தான் நிம்மதியாக போகிறேன், நல்லா தானே போயின்னு இருக்கிறேன். அடா கிறுக்கா, முன்னாடி செவுரு இருக்குடா, இடிக்க போறடா, போகிற வேகத்தில் போனீங்கன்னா இடிப்படா, திரும்ப மாட்டேன், திரும்பவே மாட்டேன், முன்ன போயிட்டே இருப்பேன். நிச்சயமா இந்த சமுதாயத்தில் வளம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒன்று. வளமான சமுதாயம் அப்படிங்கிறது டின்னு கார் அதிகமாக இருக்கிறதுனால இல்லை காங்கிரீட் பில்டிங் அதிகரிக்கிறதுனாலேயே கிடையாது. சும்மா காங்கிரீட்டில் பில்டிங் எவ்வளோ உயரத்துக்கு கட்டினாலும் அது வந்து பாருங்களேன், இந்த காங்கிரீட் பில்டிங்கில் ஏதாவது ஒரு அழகு இருக்குது? வெறும் நேராக வச்சுருக்கிறாங்க, ஏதோ கலராக பெயிண்ட் வேணால் அடித்து அழகு காட்டுக்கிறாங்க. பில்டிங்கில் ஏதாவது இருக்குது சிமெண்ட்டு கரும்பு, அது கலரை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே தரையை போட்டு வச்சுருக்கோம். எனக்கு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது சரி என்ன பண்ணுறதுன்னு இப்படியே விட்டு வச்சுருக்கிறோம். கண்ணங்கரையேன்னு இருக்குது. அந்த கண்ணங்கரையேன்னு இருக்கிறத வந்து போக்குறதுக்கு ஒருத்தன் வந்து உடனே ஒரு பெயிண்ட் தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, வேத கலாச்சாரத்தில் அப்படியா? கிடையாது. எல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக செய்யப்பட்டது, எவ்வளவு நேர்த்தியான விஷயங்கள். இன்றைக்கி அந்த நேர்த்தியான விஷயங்களை செய்ய முடியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் விலைவாசி அதிகம், செய்யறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிட்டாங்க. எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிட்டதுனால சின்ன வேலை செய்யணுன்னாலும் அதுக்கு அவனுக்கு வந்து முடியறதில்ல. எல்லாருக்கும் அதிகமான பேராசையை வளர்த்ததுனால யாருமே சின்ன வேலைக்கு வர்றது கிடையாது.
எல்லாரும் பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். எல்லாரும் பெரிய வேலைக்கு போனால் சின்ன வேலை யாருங்க செய்வா? யாரும் செய்ய முடியாது. சில பிரபுபாத் 1950களில் பேக் டு காட்ஹெட் பத்திரிகையில் அவர் எழுதினார். நேருவினுடைய பொருளாதார கொள்கையை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அவர் எழுதினார், வெறும் ஃபேக்ட்ரியை திறந்து என்ன பிரயோஜனம்? ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய நட்டு போல்ட்டை நம்மளால் சாப்பிட முடியுமா என்ன அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா, நான் அடிக்கடி சொல்கிறது, பிரபுபாத் அப்போ நட்டு போல்ட்டை சாப்பிட முடியுமான்னு கேட்டார். இன்னைக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிப்ஸு சாப்பிட முடியுமா? உருளைக்கிழங்குல சிப்ஸ் சாப்பிட்டா சிப்ஸ் செஞ்சால் சாப்பிடலாம். கம்ப்யூட்டர் சிப்ஸை சாப்பிட முடியுமா என்ன? கம்ப்யூட்டர் சிப்ஸ்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு? கம்ப்யூட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் உள்ள சின்னதாக இருக்கும் எலக்ட்ரானிக் டிவைஸ், அதுக்கு வந்து சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ சிப்ஸ். கம்ப்யூட்டர் சிப்ஸை தயாரித்து வச்சு என்ன பிரயோஜனம்? அதை சாப்பிட முடியுமா என்ன? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிறது கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுறோம். வாஸ்தவம். அந்த பிரச்சாரம் பண்ணும்போது அதற்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறதும் நம்மளுடைய தேவையாக அமையுது. வெறும்னு நம்ம போகிறோம், ரோட்டில் போகலாம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் பாடிட்டு போகலாம், பாடிக்கிட்டே போகலாம். பாடிக்கிட்டே போயிட்டு யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே மரத்தடியில் உட்காந்து நீங்கள் பேசலாம். ரைட்? ஸ்ரீல பிரபுபாத் அதுதான் பண்ணார். அவர் பாட்டுக்கு தாம்சன் ஸ்கொயர் பார்க்கில் உட்காந்தாரு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்ணார். அவருடைய தூய்மையினால் மக்கள் அதனால் கவரப்பட்டாங்க. கவரப்பட்டு வந்தாங்க. அங்கேயே உட்காந்து பிரபுபாத், அங்கேயே நின்றுக்கிட்டு ஸ்ரீல பிரபுபாத் கிருஷ்ண பக்தியை பற்றி பேசினார். மக்கள் சில பேர் கேட்டாங்க. ரைட்? அதே மாதிரியே பண்ணியிருக்கலாமே. எதுக்கு பிரபுபாத் வந்து கோயில் கட்டணும்? எதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஏன் கொண்டு வரணும்? ஏன் அப்படின்னா, மக்கள் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறதுக்கு சாதகமான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. கோயிலுக்கு அவசியம் கிடையாது. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் தீர்வு. கோயிலுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் ஏன் கோயில் கட்டுறோம்? ஏன்னா கோயில் கட்டுறதன் மூலமாக மக்கள் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். அதுக்கான சூழ்நிலையை நம்ம வந்து சாதகமாக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம மக்கள் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறதுக்கான சூழ்நிலையை இலகுவாக பண்ணுறதுக்காக ஸ்ரீல பிரபுபாத் நம்ம வர்ணாசிரமத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னார். ஸ்ரீல பிரபுபாத் அதனால தான் சொல்கிறார், வர்ணாசிரமத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா என்னுடைய வேலை பாதி முடியலன்னார். என்னுடைய வேலையில் 50% வேலை இதில் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறதுக்கு சாதகமான விஷயத்தை நம்ம ஏற்படுத்தணும். சில பேர் அதற்கு முன் வரணும். யாராவது முன் வருவாங்க, யாராவது செய்வாங்க. சில நேரத்தில் நினைக்கிறது, ஐயய்ய என்னது இது, நீங்கள் வந்து ஏதோ பழமைவாதிகளாக இருக்கிறீங்களே, பழங்காலத்தில் இருந்த மாதிரி வாழ சொல்கிறீங்க போல இருக்குது. எது உங்களுக்கு கிருஷ்ண பக்திக்கு சாதகமாக இருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளும். அனுகூல்யச சங்கல்பா. மேலோட்டமாக பார்க்கறதுக்கு நவீன கால வாழ்க்கையோட ஒட்டி வணைஞ்சு போகிறதுங்கிறது அனுகூலமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நீண்ட பார்வையில், தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், இந்த நவீன கால வாழ்க்கை கிருஷ்ண பக்திக்கு சாதகமானது கிடையாது. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் இதுக்கு மாற்று கொடுக்கணும்னு விதியப்பட்டார். இதுக்கு மாற்று இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே மாறுது, எல்லா பிரச்சனையும் வருது. நவீன கால வாழ்க்கையோட நம்ம ஒன்றி போக வேண்டி இருக்கு. அதனுடைய பாவத்தில் நம்ம பங்கெடுத்துக்க வேண்டி இருக்கு. அதனுடைய கல்வியை நம்ம கற்க வேண்டி இருக்கு. நவீன கால கல்வி எல்லாருக்கும் எதெல்லாம் தேவையில்லாதோ எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் வளர்த்து விடுது. சின்ன பையன், ஒரு பொடி பையன் வளரும் போதே அவனுக்கு என்ன சொல்லி வைக்கிறாங்க? நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அவனுக்கு அதுக்கு திறமை இருக்கா இல்லையா, விருப்பம் இருக்கா இல்லையா, அந்த விருப்பத்தை, அந்த விஷத்தை ஆரம்பத்திலேருந்தே கொடுத்து வளர்க்குறாங்க. பெரிய பெரிய காரு வாங்கணும், பில்டிங் வாங்கணும், பங்களா வாங்கணும். அப்படித்தான் கல்வி அமைப்பே இருக்கு. ஒவ்வொருத்தனும் முதல் மார்க் வாங்கணும். எப்படிப்பா எல்லாரும் முதல் மார்க் வாங்க முடியும்?
அதுக்காக அவனை பிடிச்சி புளியறது புளியறது புளியறது. பசங்கள்லாம் வந்து அப்படியே விரக்தி அடைகிறாங்க. சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, ஒரு வேலை செய்யறது கிடையாது. நிறைய வீட்டில் பார்க்குறோம், காஃபி கொடுத்து அம்மாவோ அப்பாவோ யாரோ எந்த வீட்டில் யார் சொல்லித்தராங்களோ அவங்க உட்காந்துப்பாங்க கூடவே. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி போட்டு கொடுப்பாங்க, டீ போட்டு கொடுப்பாங்க. ஏன் படிடா 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 படிடா. அவனோட மைண்டே அப்படியே டியூன் ஆகி போச்சு. படிக்கலைன்னா என் வாழ்க்கையில் ஓட்டவே முடியாது, படிக்கணும் படிக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டு வரணும். என்னத்துக்கு? எவ்வளோ பேர் படிக்காதவங்க எவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ ஒரு ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணுறீங்க தேவையில்லாமல்? ஏன் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, பரீட்சை இருந்தது அப்படின்னா அப்பா 1 வாரம் லீவ் போட்டு காஃபி போட்டு கொடுக்கணும், ராத்திரி முழுக்க உட்காந்து. என்னத்துக்கு? இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 10ஆம் கிளாஸில் அதாவது இந்த ஒரு லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் இருக்கும். ஒருத்தன் 450 மார்க் வாங்குறவன 470 மார்க் வாங்க வைக்கிறதுக்காக அந்த 20 மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவனை வந்து புளின்னு புளிஞ்செடுப்பாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்த 20-30 மார்க்கில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எந்த அளவுக்கு ஒருத்தனை இந்த சமுதாயத்தில் பிடிச்சி மக்கப் பண்ணுறதுக்கு புளிகிறாங்களோ அந்த அளவுக்கு அவன் முட்டாளாயின்னு இருக்கிறான். முன்னாடிலாம் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலின்னு நினைப்பாங்க மக்கள். இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறான் அப்படின்னா இவன் தான் இருக்கிறதுலே முட்டா பையன் நினைக்கிறான். இது வந்து எல்லாரும் புத்திசாலி ஆகல, எல்லாரும் முட்டாளாகி இருக்கிறீங்க. நீங்க சும்மா பேருக்கு படிப்புன்னு சொல்லி பேருக்கு கொடுத்துட்டு பிரயோஜனம் கிடையாது. எல்லா விதத்திலையும் நவீன சமுதாயத்தில் அதை தான் சொல்றேன். நவீன சமுதாயத்தில் இதுக்கு ஒரு மாற்று கொடுக்கல அப்படின்னா நம்மளும் இதுல உள்ள போக வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர். எதுக்கு? சில பிரபா அதனால சொல்ல குருகுலம் சொல்லித்தரோம். ஓகே, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது சொல்லித்தரோம். எல்லாரும் குருகுலத்தில் படித்தான். சில குருகுலத்தில் படித்தா பின்னாடி வந்தா எங்கே வேலைக்கு போகிறது? ஏன் எவ்வளோ பேர் வேலைக்கு போகலையா? எவ்வளோ பேர் சம்பாதிக்கலையா? அப்படின்னா சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை, கர்ம விதிகளை பற்றிய அறிவு இல்லை. பிரகலாத் மகாராஜ் சொல்றார், யாராவது நீங்கள் வந்து காய்ச்சல் வரணும்னு பிரியப்படுறீங்களா? சொல்லுங்க, இங்கே இருக்கவங்க யாராவது உங்களுக்கு காய்ச்சல் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? வெங்கடேஷ், நீ சோரியாசிஸ் வரணும்னு ஆசைப்பட்டியா? எல்லாரும் அவர் மட்டும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு வியாதி இல்லையா? நீங்கள் உங்களுக்கு மூட்டு வலி வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? விரும்புனீங்களா? அதுக்காக 4 கோயில் ஏறி இறங்குனீங்களா? எனக்கு மூட்டு வலி கொடு கிருஷ்ணான்னு வந்ததில்ல. சிரிக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் விரும்பப்படாத வேற வியாதிகள் வரலாம், ஏற்கனவே இருக்கு. சில நேரத்தில் அது வரும், சில நேரத்தில் அது கொஞ்சம் அப்படி மறைஞ்சு போய் நிற்கும், அவ்வளவுதான். சாபம் கொடுக்கலங்க, உண்மையை சொல்றேன், வாஸ்தவத்தை பேசுறேன். பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, அவர் சொல்றாரு, யாருமே வியாதி வரணும்னு விரும்புறது கிடையாது, துன்பம் வரணும்னு விரும்புறது கிடையாது. ஆனா நீ கேட்காமலே உனக்கு துன்பம் வருது இல்ல, அதே மாதிரி நீ கேட்காமலே உனக்கு இன்பம் வரும்னு சொல்றார். அதை பத்தி அறிவு கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது, அதை ஏத்துக்கிறது கிடையாது, அதை நம்புறது கிடையாது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், படிச்சாதான் வேலை, வேலை செஞ்சாதான் சாப்பாடு, நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு வந்து கிருஷ்ணர் படி அளப்பாரு. ஓரளவுக்கு உழைக்கணும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எல்லாரும் உழைத்தல் அப்படிங்கிறது அவசியம். ஆனா அதுக்காக கழுத மாதிரி உழைக்கணும், பன்னி மாதிரி உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. பன்னி உழைக்கிறது கிடையாது. ஓகே, பன்னி இதுக்கு சொல்ல முடியாது. கழுத மாதிரி உழைக்க, உண்மையில சொல்ல போனா கழுதைக்கு கேவலம் அது. கழுதை ஏன்னா மனுஷன் மாதிரி உழைக்கிறது கிடையாது. முன்னாடி சொல்லுவான் கழுத மாதிரி உழைக்கிறான். ஆனா கழுதை இன்னைக்கு எங்கேயாவது 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்யறதை பார்த்துருக்கோமா? கழுத மாதிரி ஏன் உழைக்கிறேன்னு சொன்னா, கழுதை வந்து முட்டாள்தனமா உழைக்கும். கழுதைக்கு மூளை கிடையாது, கழுதை முட்டாள்தனமா உழைச்சுட்டு இருக்கும். அப்படியே கடிவாளம் போட்ட மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்.
அதுக்கு மூளை கிடையாது. அதனால கழுத மாதிரி உழைக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனால் கழுத கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் கிடையாது. எந்த உயிரினமாவது கஷ்டப்பட்டு மனுஷன் மாதிரி உழைக்குதா சொல்லுங்க? யாராவது எந்த உயிரினமாவது 12 மணி நேரம் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்தா? கிடையாது. ஆனால் அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குது, அதுங்களும் தூங்குது, அதுங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அதுங்களும் பாதுகாத்துக்குது. யார் கொடுக்குறா சாப்பாடு? கிருஷ்ணர் கொடுக்குறார். அந்த நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை சில நேரத்தில் நம்ம பக்தர்களுக்கும் வர்றது கிடையாது. அதனால நினைக்கிறது உண்டு, ஐயோ நான் இதை செய்யலைன்னா நான் என்ன பண்ணுறது, என் வருங்காலம் வீணாக போயிடுமே, என் பிள்ளையோட வருங்காலம் என்ன ஆகுறது, படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், ஃபேக்ட்ரிக்கு தான் போகணும் அப்படின்னா சாஸ்திர அறிவு இல்லைன்னு அர்த்தம். சாஸ்திர அறிவு இல்லைன்னு அர்த்தம். பிரபுபா சொல்றதை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இன்றைய சமுதாயத்தில் மக்கள் கிட்ட கலை அறிவு இல்லைன்னு சொல்றேன், நான் சொல்லலை, நீங்களே பார்த்தா புரிஞ்சுக்கலாம். கண்ணு இருந்து திறந்து பார்த்தோம்னா தெரியும். கண்ணு இல்லாமல் திறக்காம குருடனா இருக்கிறவங்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் நிறைய கலை அறிவு வளர்ந்துருக்கிற மாதிரி தெரியும். ஏன் கலகல கலகலன்னு தெரியுது, ஆனால் அதனால என்ன பிரயோஜனம்? கலை அறிவு நிறைய இருக்கிறதா அர்த்தமா? செல்போன் கண்டுபிடிக்கிறதுனால, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுனால எதுக்காக? அல்டிமேட்லி எல்லாமே பைசாவை அதிகரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் ஒன்றுன்னா பண்ணின்னு இருக்கு. இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் புத்தியை கிருஷ்ணர் தான் கொடுக்குறார். கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் புத்தியை கொடுக்குறார். அவர் தான் உள்ள பரமாத்மா உட்காந்துருக்கார். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் கிருஷ்ணர் சொல்றார் கீதையில். ஒருத்தனுக்கு எதுக்கான ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானம் கிருஷ்ணர்கிட்ட இருந்தால் வருது. ஒரு பக்தன் அதை அங்கீகரிக்கிறான், பக்தன் இல்லாதவனால அதை அங்கீகரிக்க முடியல. கிருஷ்ணர் சொல்றார் கீதையில் இன்னொரு இடத்துல, பலம் பலவதாம் அகம் காமராக விவர்ஜிதம் தர்ம விருத்த பூத்தேஷு காமோஷ் பரதசுபே. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை சொல்ல, பலம் பலவதாம் சாம், அதுக்கு முன்னாடி சொல்ல திறமைசாலிகளுடைய திறன் நாணயம். திறமைசாலிகள் யாரு திறமைசாலிகளோ அவங்களுடைய திறன் நாணயங்கிறார் கிருஷ்ணர். ஐ ஆம் த எபிலிட்டி இன் மேன். ஸோ அப்போ ஒருத்தருக்கு எதை ஒருத்தர் கண்டுபிடிச்சாலும் கிருஷ்ணருடைய மாயாசக்தியின் மூலமாக கிருஷ்ணர் அவங்களுக்கு அந்த திறனை கொடுக்குறார். வாஸ்தவம் தான். புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினா. புத்திர் புத்திமதாமஸ்மி, புத்திமான்களின் புத்தி நானே. ஸோ அந்த விதத்தில் கிருஷ்ணர் தான் புத்தியை கொடுக்குறாரு அவனுக்கும். ஆனால் இப்படி இது மட்டுமே புத்திசாலித்தனம்னு நினச்சிடக்கூடாது. உண்மையான புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய குறிக்கோளை பற்றி யோசிக்கக்கூடியது. வாழ்க்கையினுடைய குறிக்கோளை பற்றி யோசிக்கக்கூடியது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ கூப்பிட்றதுக்கு நீ செல்ஃபோனை யூஸ் பண்ணி கூப்பிட்ற, அதனால நீ அட்வான்ஸ் ஆகிட்டா நீ நினச்சின்னு இருக்கிற. ரைட்? உன்னுடைய தேவையில்லாத இந்த சமுதாயத்தினால உறவினர்கள் எல்லாம் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. வேத கலாச்சாரத்தில் உறவினர்கள் யாரும் பிரிஞ்சு வாழ்றது கிடையாது. தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் போய் பேசிட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அசுர கலாச்சாரத்தில் உறவினர்கள் எல்லாம் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு வாழ்ந்தா கூட இல்லை, எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் வாழ்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கம்யூனிகேஷனுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதனால செல்ஃபோனை நீ கண்டுபிடிக்கிற. இல்லைன்னா செல்ஃபோனுக்கு அவசியம் கிடையாது. இங்கே தெருவில் இந்த தெருவில் 15-20 நாய்ங்க தெரியுது. இந்த நாய்ங்களுக்கு நடுவில் செல்ஃபோன் இருக்குது தானே. எப்போ தேவையோ லொல்லுச்சுன்னா அதுக்கு இன்னொரு நாய்க்கு தெரியும் எந்த நாய் குறைக்குதுன்னு. அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். ரைட்?
இந்த லொல்லுன்னு ஒரு நாய் குலைச்சு இன்னொரு நாய் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் நீ செல்ஃபோனில் கால் பண்ணி இன்னொரு மனுஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது பர்பஸில். செல்ஃபோனை கண்டுபிடிக்கிறதுனால நாய் குறைக்கிறதுலேருந்து அட்வான்ஸ் ஆகிட்டோன்னு நினச்சின்னா நீ நாயை காட்டிலும் மோசமானவன் அர்த்தம், புத்தி இல்லாதவன் அர்த்தம். சிம்பிள். இது என்னென்னா புத்தி இருக்குது மனுஷனுக்கு, ஆனால் அந்த புத்தி எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. புத்தி இருக்குது, எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல யாரும். அதாவது வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோள் என்னங்கிறத மனுஷன் மறந்துடுறான். அப்போ என்ன ஆகுது, என்ன பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. பெரிய ஆளாக இருக்கலாம், என்ன பிரயோஜனம்? அதான் நேற்று 2 இடத்துலையும் சொன்னேன் நான். இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்தவர் அடுத்து சுவிட்சர்லாந்தில் ஒரு நாயா பிறந்தார்னு சொல்லுது. ஸோ அப்படி நாயா பிறக்கிறதுக்கு எதுக்கு பிரதம மந்திரியாக இருக்கணும்? என்ன பிரயோஜனம்? இங்கே எங்கேயா கரப்பாம்பூச்சி இருந்தால் கரப்பாம்பூச்சி சமுதாயத்தில் யாராவது ஒரு கரப்பாம்பூச்சி ராஜாவாக இருக்கும். அந்த ராஜாவாக அந்த கரப்பாம்பூச்சி இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? ஏதாவது மதிப்பு இருக்குதா? அப்போ அந்த கரப்பாம்பூச்சி புத்திசாலி கரப்பாம்பூச்சின்னு சொல்லுவியா? கிடையாது. கலை அறிவுன்னு எடுத்துக்கிட்டாலும் கலை அறிவிலையும் சத்துவகுணம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, தமோகுணம் இருக்குது. சிற்பக்கலை இருக்குது, சிற்பக்கலையிலையும் சத்துவகுண சிற்பக்கலைகள் எத்தனையோ இருக்குது, ரஜோகுண சிற்பக்கலைகளும் இருக்குது. கோனார்க்கில் போனப்போ பார்த்தா எல்லாம் சிற்பக்கலை தான், ரொம்ப நல்லா சிற்பக்கலை தான் இருக்குது. மக்களுக்கு நிறைய பேர் புரியல நான் என்ன சொல்றேன். ஓகே, அதனால மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தனை மேலே கொண்டு போகிறதுக்காக இருக்கும், கீழே கொண்டு போகிறதுக்காக இருக்கக்கூடாது. செல்ஃபோன் வந்துருச்சு, கலர் கலராக வந்துருச்சு, என்ன பார்க்குறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் என்ன பார்க்குறாங்கன்னு தெரியுமா? பசங்க காலேஜை கட்டஞ்சிட்டு ப்ளூ ஃபிலிம் பார்க்கறதுக்காக போவாங்க. இந்த காலத்தில் காலேஜ் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துட்டு பார்க்குறாங்க. பச்சையாக சொல்லணும், உண்மையை சொல்லணும், வாஸ்தவம் இதுதான். செல்ஃபோனோட கிஃப்ட் ராஸ்கல்ஸ். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் की जय, श्रील प्रभुपाद की जय. ओके